சுவாசம் பதிப்பகம் வழங்கும் எஸ் கிருஷ்ணனின் கங்காதேவியின் மதுரா விஜயம் புத்தகம். விஜயநகர இளவரசர் கம்பண்ணரின் வீர வரலாற்றை விவரிக்கும் நாவல். புத்தகத்தை பெற திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். சீமான் பக்கம் இந்த சட்டம் சீமான் பக்கம் தான் சாதகமாக இருக்குன்றது தான் எங்களை போடுறவருடைய இது. நான் பலர்கிட்ட பேசும்பொழுது அவங்க சொன்னதும் இது ஒரு பெரிய இதுவே கிடையாதுங்க. வழக்கமான லகட பாண்டிகள் 6 ஆண்டு தண்டனை கிடைக்கும். ஏதோ நாளைக்கே விசாரித்து சினிமா மாதிரி டக் 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 தட்டி 6 வருஷம் ஜெயிலு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. கைது தான் பண்ணட்டுமே அப்படின்னு நினைக்கிறாரோ? அதுதான் நான் சொல்கிறேன். கைது பண்ணால் இன்னும் கொஞ்சம் பொலிட்டிக்கலாக ஒரு ப்ரெஷர் கவர்மெண்ட்டுக்கு வரும் அப்படின்னு பார்க்குறாரா தெரியல. தொடர்ச்சியாக என்னுடைய விமர்சனம் என்னென்னா, ஒரு அரசியல் கட்சி எப்படி இயங்க வேண்டும் அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது. ஒன்று அண்ணாமலை எடுத்துக்கலாம், இல்லை சீமான் எடுத்துக்கலாம். ஹிந்தி திணிப்புன்னு ஒரு கதை ஓட்டுறாங்கல்ல புதுசாக. ஐயோ ஹிந்தி திணிக்கிறாங்க, ஐயோ அம்மாடி ஹிந்தி திணிக்கிறாங்க. நீங்கள் தமிழனை வேலையை வச்சு பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. அவங்க கூட நம்ம உரையாட போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். டிவிகேவுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அதில் விஜய் வழக்கம் போல் பாசிசம் பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். குறிப்பிட்டு எந்த கட்சி அப்படின்னு சொல்லாமல் சில கட்சிகளை சாடி பேசியிருந்தார். இன்னுமே ஊடகமாக அரசியல் பேசுவது ஒரு சரியான ஒரு போக்காக இருக்குமா? இந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழா எப்படி பார்க்குறீங்க? தாவேகாவுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா முதல்ல இவங்க சொன்னது பொதுக்குழுன்னு, அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டாங்க. ஏன்னா பொதுக்குழுன்னா அதுக்கு உங்களுக்கு ஒன்றியம், அந்த நகரம், மற்ற இதில் வட்டம், இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பொதுக்குழு உறுப்பினர்களை முறைப்படி தேர்ந்தெடுத்து இத்தனை 1000 பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள்னு பதிவு பண்ணணும். அதற்கு பிறகு தான் அவங்கள வச்சு நீங்கள் கூட்டம் நடத்த முடியும். அப்போ அந்த கூட்டத்தை வச்சு தான் நீங்கள் மற்ற தீர்மானங்கள் இந்த விஷயங்கள்லாம் போக முடியும். அந்த மாதிரி எந்த செட்டப்பும் இவங்கள்ட்ட இது வரைக்கும் இல்லை. ஆனால் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அவங்கவுங்கன்னு வச்சு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட அந்த அரசியல் தெரிந்தவர்கள் இல்லை, அரசியல் தெரிந்தவர்களையும் பக்கத்தில் வைத்து கொள்வதில்லை அப்படின்ற முடிவில் இருக்காங்க. அதனால் அது பெரிய மைனஸ். நேற்று கூட்டினது வழக்கமான ஒரு கூட்டமாக தான் நான் பார்க்குறேன். எல்லாம் வாங்க, ஆளுக்கு ஒரு 10 நிமிஷம் பேசுவோம், சாப்பாடு போடுறோம், கிளம்பி போங்க. இதை தாண்டி ஏதாவது மெசேஜ் இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. ஒரு கூட்டம் இல்லை. பிகே வந்தார், அது மெசேஜ். பிகே வந்தது ஊடகங்களுக்கு வேணால் மெசேஜாக இருக்கும். அவர் கொஞ்சம் லைட்டாக பூஸ்ட் ஏற்றி விட்டு போயிருக்காரு. எனக்கு இந்த எம்எல்எம் கூட்டம் பார்க்குற மாதிரி இது சில பேர் மீம் கூட போட்டிருந்தாங்க. ஒரு ஆள் 10 பேரை சேர்க்கணும், செய்வீர்களா, நீங்கள் செய்வீர்களான்னு கேட்டார். அதற்கு பிறகு நீங்கள் தமிழில் வணக்கம் சொன்னால் எனக்கு தமிழ் பேச வராது, புரிஞ்சுக்குவேன் சொன்னால். வெற்றி விழாவில் தமிழ் பேசுகிறேன்றாரு. அடுத்த ஆண்டு நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நான் தமிழில் நன்றி சொல்லுவேன், முழு உரையும் தமிழில் பண்ணுவேன்றாரு. அப்போ அவருக்கு தமிழ் கற்றுக்கிற ஐடியா இல்லைன்னு தெரியுது. தொடர்ச்சியாக என்னுடைய விமர்சனம் என்னென்னா, ஒரு அரசியல் கட்சி எப்படி இயங்க வேண்டும் அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது. ஒன்று அண்ணாமலை எடுத்துக்கலாம், இல்லை சீமான் எடுத்துக்கலாம், இல்லை டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இப்போ அதிமுகவும் சரி திமுகவும் சரி மிகப்பெரிய கட்சிகள் அவங்க நம்ம ஆட்சியை பிடிச்சிட்டோம் அது பண்ணிட்டோன்னு டெய்லி வீட்டில் உட்காரதில்லை. 2வது, நான் தான் பெரிய ஆளுன்னு எடப்பாடி பழனிசாமியோ ஸ்டாலினோ மற்ற யாரையும் பேச விடாமல் நான் மட்டுமே என்னை சுற்றியே கட்சி இயங்க வேண்டும் அப்படின்னு எந்த இதுவும் யாரும் பண்ணுறதில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த தாவேகால மட்டும் பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களும் இருக்குது. சரி, தலைவர் ஷூட்டிங்கில் இருக்கார், ஷூட்டிங் முடிச்சுட்டு வருவார், ரைட்டு, ஓகே. பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருக்கார், என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா அவரும் எந்த பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டார், எதை பற்றியும் பேச மாட்டார், எதை பற்றியும் சொல்ல மாட்டார். சரிங்க, இதனால் உங்கள் கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகர்றது சிக்கலாகுமேங்க. நீங்கள் உங்கள் கட்சியில் ஒருவரை மையப்படுத்தி எல்லாமே இயங்கணுன்னா அது கட்சிக்கு பிரச்சனை ஆச்சாங்க அப்படின்னா அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஆதவ் அர்ஜுனா அவர் உள்ளே வர்றதே போராடி வந்தார், இப்போ உள்ளேயும் போராடிட்டு இருக்காரு. இப்போ அது ஒரு பிரச்சனை. இந்த நிலமையில தான் இவங்க இந்த கூட்டத்தை போடுறாங்க. சரி, இந்த விழா நல்லா பெருசாக பண்ணுவாங்கன்னு பார்த்தா சீமான்கள், கோமான்கள், பண்ணையார்கள்னு பேசுகிறாங்க. இவங்க எங்கே நடத்துனாங்க? மண்டபத்தில். மண்டபமா, நட்சத்திர விடுதியா, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஒரு சாப்பாடு எவ்வளோ இருக்கும்? ஒரு 300 ரூபா 400 ரூபா இருக்கும் போல். 3000 ரூபாங்க. 3000 ரூபா.
அப்போ இவங்க ஏழைகளா? யார் செலவு பண்ணுறாங்களோ அது அப்புறம். உங்களுடைய அந்த அந்த எப்படி இருக்குது, இதை ஒரு பொது மாநாட்டு திடலில் போட்டு கட்சிக்காரங்களே சாப்பாடாக்கி போட்டு, இல்லை சாப்பாடாக்குறவங்கள வச்சு செஞ்சு அது பண்ணால் ஒரு சாப்பாடு 300 400 அடங்கும், செலவும் குறையும். ஆனால் நீங்கள் அதை பண்ணலல்ல. நீங்களும் அந்த நட்சத்திர ஸ்டைலுக்கு தானே மாறுறீங்க. அப்புறம் அடுத்தவங்கள பண்ணையார்கள் அதுன்னா அது விமர்சனம் உண்மை. ஒரு காலத்தில் பண்ணையார்கள் கட்சிக்கு வந்தாங்க, இன்றைக்கி கட்சியில் இருக்கவங்களே பண்ணையார்களாக இருக்காங்கன்ற விமர்சனம் உண்மை. மெயின் ஹீரோ விஜய் வழக்கமான பாணியில் யாரோ எங்கேயோ எப்படியோ அப்படின்ட்டு போயிட்டார். இந்த மாதிரி பேச்சுகள் சினிமா கேசட் ஆடியோ வெளியீட்டினால செல்லும். இது மாதிரி காக்கா கழுகு கதைக்கு வேணால் செல்லும். இது மாதிரி பேச்சுகளை ஒரு தடவை 2 தடவை ரசிப்பாங்க. அதற்கு பிறகு அதுக்கு மரியாதை இருக்காது. என்னங்க பிரச்சனை நேராக இன்றைக்கி இப்போ வந்துடுச்சு, எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நேராக பிரச்சனையை பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு. இதைத்தான் நான் பரந்தூர்லேயும் சொன்னேன். ஒரு பிரச்சனைனா அதை எலாபரேட் பண்ணி பேசணும். அப்போ அதை பற்றி புரிதல் இருக்கணும். என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது. விஜய்க்கு தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைன்னு சரியாக தெரியலன்றீங்களா? மேம்போக்காக தான் இந்த பிரச்சனை தெரியுதை விட டீட்டெயிலாக தெரியல. அது என்ன பிரச்சனை சரியாக தெரிஞ்சவர்னா ஸ்பீச் வேறு மாதிரி இருக்குமே. டக்குன்னு அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 10 சப்ஜெக்டாக பேசியிருப்பாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது ஊருக்கே அறிந்த உண்மை. சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குன்றது ஊரே தமிழ்ச்சாவே சொல்கிறாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க. அப்போ அரசியல்வாதியாக ஒரு அடுத்த முதல்வராக ஆகணும்னா நீங்கள் அதுக்குரிய அரசியல்வாதியாக மாறணும். அப்போ தமிழ்நாட்டு ஒரு பிரச்சனையை மற்றவங்க உங்களுக்கு எழுதி கொடுத்து அது பேசுறதை விட நீங்களாக அந்த உரையை தயாரித்து பேசுகிற வேலையை பண்ணணும். அதில் டேரிங்காக அடிக்கணும். இந்த மும்மொழி பிரச்சனைலாம் குறித்து பேசினார் இல்லையா? எங்களுடைய கொள்கை இருமொழி தான், நாங்கள் தமிழ்நாட்டுக்கு இருமொழி போதும், விருப்பப்பட்டவங்க மும்மொழி கற்றுக்கலாம். இதெல்லாம் டைரெக்டான பாலிடிக்ஸாக பார்க்கலையா? நல்ல விஷயம் எனக்கு அவர் பேசுனது. மும்மொழி கொள்கையில் ஹிந்தி திணிப்புன்னு ஒரு கதை ஓட்டுறாங்களே புதுசாக. ஐயோ ஹிந்தி திணிக்கிறாங்க, ஐயோ அம்மாடி ஹிந்தி திணிக்கிறாங்க. நீங்கள் தமிழை நான் வேலையாக வச்சிங்க. இன்றைக்கி இந்த அன்புமணி கூட ஒரு இது போட்டிருக்காரு. ஆமாம், போக்குவரத்து துறையில் லாக் ஷீட்டை வந்து இங்கிலீஷில் எழுத வைக்கிறாங்க. இவங்க தமிழ் வாழ வைக்கிறது இதுதான். எங்கேயுமே தமிழ் கிடையாது, அரசாணையே தமிழ் கிடையாது. ஆமாம், ஏன் தமிழில் போகிறதுனா பிரச்சனை. பக்கத்தில் கர்நாடகா போங்க, தமிழ் இங்கிலீஷில் இருக்காது. அப்போ நீ உன் அரசாணையே உன்னால் தமிழில் கொடுக்க முடியலன்னா அப்புறம் என்ன நீ தமிழ் வாழ வைக்கிறேன்? அதுன்னு டெய்லி ஒரு அறிக்கை விட்டுட்ருக்காரு. ஹிந்தி தமிழை அழிக்காது, ஆனால் தமிழ் கலாச்சாரம் பண்பாட்டை அழிக்கணும். இன்றைக்கி ஒரு புது உருட்டு. அதனால் இந்த மாதிரி உருட்டுகள்லாம் எதுக்குன்னா இது ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் டெய்லி மக்கள் பிரச்சனை இதை விட்டுட்டு இதுக்குள்ளேயே உழண்டுட்டு இருப்பாங்கன்னு. ஆனால் இவங்களும் என்னென்னவோ உருட்டுறாங்க, உடனே பதிலடி கிடைக்குது, பொதுமக்கள் இது கிடைக்குது. அப்போ இது புதுசாக இதாகுது. இன்றைக்கி வந்து எப்படியும் சீமான் விஷயத்தை உருட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. இது ஒரு 3 நாளைக்கு ஓடும். அப்போ விஜய் வந்து இந்த விஷயங்களை அரசியலுக்குள்ளே இருக்கிற அரசியலையும் பேசணும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த எல்கேஜி யூகேஜி சண்டை போடுறீங்கன்னு போடுறாருல, இது என்ன நீங்கள் என்ன திருக்குறளாக சொல்கிறீங்க? ஒரு அடியில் கலந்து போகிறதுக்கு எலாபரேட் பண்ணி பேசணும். 40 நிமிஷமாக பேசுங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கடைகோடி தமிழை வரைக்கும் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம டிஸ்ட்ரிக்ட் பிரச்சனை பேச மாட்டாரா? தென்காசியில் கன்னியாகுமரியிலையும் கரிமவளங்கள் கொள்ளடிச்சு போகுது, அதை பற்றி பேச மாட்டாரா? விஜய் அவர்களுக்கு அந்த புரிதல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேண்டாம் பிறகு பார்த்துக்கலாம், நெருக்கத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரா? ஏங்க அவர் சினிமாவில் நடிச்சிக்கிட்டு இருக்காருங்க. அவர் இங்கே வராருன்னா அவருக்கு என்ன அளவுக்கு இதில் இருக்கும் நாலேஜு. அப்போ அவருக்கு நம்ம தான் கொடுக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்காருல்ல, ஜான் ஆரோக்கியசாமி, அவர் தான் கொடுக்கணும். அவர் ஏன் மேடையில் இல்லை? அவருக்கு பிகே வந்தது கோபமாக இருக்கும். அவர் தான் உலகத்திலே பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நினச்சிட்டு இருக்காரு. இவர் யாதவ் அர்ஜுன் பிகே கூட வந்து மேடையில் ஏற்றுறாரு, அந்த கோபம் இருக்கும். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜென் சுராஜ் கட்சியினுடைய தலைவராக வந்திருக்காரு அப்படின்றாங்க. அவர் நேற்று என்ன பேசினார்? அப்படியா பேசினார்? எங்கள் கட்சியின் சார்பாக அப்படியா பேசினார்? நான் 4 வருடமாக யாருக்கும் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் விஜய்க்காக நான் ஏன் இங்கே வந்தேன் என்றால், விஜய் ஒரு அரசியல் தலைவர் அல்ல, அவர் தமிழ்நாட்டின் நம்பிக்கை. இப்படி தானே பேசுகிறாரு. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தால் அவர் ஏன் மேடையில் ஏற்றணும்? அவர் வந்து திமுக கூட தான் வேலை செஞ்சார். அவர்னா திமுக மேடையில் ஏற்றி அழகு பார்த்தாங்க கிடையாது. இல்லை, இவர் மேடையில் ஏற்றுறாங்க ஒரு 2ஆம் ஆண்டு தொடக்க விழா அப்படின்போது ஏதோ மெசேஜ் சொல்கிறாங்கல்ல, அது என்ன சொல்ல வராங்க? இவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா ஜான் ஆரோக்கியசாமி மாதிரி அவர் கம்பெனியை வச்சுக்கிட்டு ஒப்பந்தம் போட்டு பண்ணல. ஏன்னா அவர் கம்பெனியெல்லாம் விட்டு வெளியில் வந்துட்டார், தனி மனிதர். இப்போ பிகே அவர் வந்து ஃபஸ்ட்டு ஐபேக்கில் இருந்தார். இன்னும் கொஞ்சம் பேர் வளரிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து
அவருடைய ஐபேக் வந்து ஏடிஎம் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்தது, 200 கோடி ரூபா வரைக்கும் வாங்கிட்டாருன்னு. இதெல்லாம் வளரல். ஏன் சொல்கிறேன்னா, ஐபேக் விட்டு அவர் வெளியில் போய் 2 வருஷம் மேலே ஆகும், 2-3 வருஷம் இருக்கும். சசி இன்னும் 2-3 பேர் தான் டைரக்டராக அந்த ஐபேக் ஒர்க் பண்ணுறாங்க. கம்பெனி இது தெரியும்ல உங்களுக்கு. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போது நான் என் ஷேர் வாங்கி நான் விலகிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கும் கம்பெனிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? அப்புறம் அவருக்கும் அந்த கம்பெனிக்கு சம்மந்தம் போட்டு ஐபேக்னால பிகே தான் அப்படின்றது. இன்னொன்று, அவர் அதுலேருந்து விலகி அவர் கூட ராபின் சர்மாவும் விலகிறார். ராபின் சர்மா அவரும் சேர்ந்து ஷோ டைம்னு ஒரு இதை ஆரம்பிக்கிறாங்க. ஷோ டைம் கம்பெனி. ஆமாம், ஷோ டைம் கன்சல்டன்ட். ஓகே. அந்த கம்பெனி ராபின் சர்மா மெயின் ஹெட்டு, இவர் கூட ஒர்க் பண்ணுறாரு. அவங்க தான் ஷிண்டேக்கு அங்கே ஒர்க் பண்ணாங்க. பேட்டி பேகன் 7500 போனஸ் கொடுத்தாங்க, 2500 உரிமத்தொகை கொடுத்தாங்க. அதோட இவர் கதையை ஊற்றி போட்டாங்க, உத்தவ் தாக்கரே கதையை. இங்கே வந்து சந்திரபாபு நாயுடு ஒர்க் பண்ணாங்க, 5 ரூபாய்க்கு மீல்ஸ். இங்கே சந்திரபாபு நாயுடுக்கு ஒர்க் பண்ணி ஹேட்ரிக் வெற்றி அந்த ஷோ டைம் கன்சல்டன்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் இவர் ஒர்க் பண்ணி முடித்தோன்னா அதுலேருந்து ஒரு வருஷம் முன்னாடி எழுதி போயிட்டார். அங்கேயும் தன்னுடைய ஷேரை வாங்கின்னு கலந்துக்கிட்டார். போயிட்டு பீகாரில் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. தேர்தலில் போட்டிக்கிட்டு தோல்வியும் அடைஞ்சிட்டார். இப்போ அவர் தனி மனிதன். அவரை இங்கே விஜய்கிட்ட ஆதவ அர்ஜுனா பேசினா சில விஷயங்கள்லாம் எடுபடலை. ஏன்னா இந்த ஜான் ஆரோக்கியசாமி, புஷி ஆனந்த் தான் நம்புகிறார் அவர். நம்ம ஏதாவது சொன்னால் கூட அது எடுபடலை. அப்போ யார் சொன்னால் எடுபடும்? அப்போ விஜய் ஒரு அளவுக்கு பெருசாக மதிக்கூடிய இவர் பிகேவை கூட்டு வந்தால் அவர் சில விஷயங்களை சொன்னால், ஓ இப்படி பண்ணலாமா அப்படின்னு விஜய் கேட்டுக்க வாய்ப்பு இருக்குன்னா அவரை கூட்டு வந்தது. அவரும் வந்து பல விஷயங்களை சொல்லிட்டார். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த கூட்டத்துக்கு பிகேவை அவர் கூட்டு வந்தது, ஆதவ அர்ஜுனா. இது என்னென்னா ஒரு மீடியா அட்டென்ஷன். நீங்கள் இப்போ கேட்குறீங்கல்ல, ஏன் பிகே கூட்டு வந்தாங்க, எதுக்கு, என்ன காரணம்? அந்த மீடியா அட்டென்ஷன். அப்போ டிவிக்கே இயங்குகிறது அப்படின்னு காமிக்கிறதுக்கான ஒரு ஒர்க்கு. ரெண்டாவது, பிகே ஆதவ அர்ஜுனுடைய மென்டர். அவர் ஒரு கன்சல்டண்ட்டாக டிவிகேக்கு இருப்பார். அவர் கன்சல்டண்ட்டாக இருந்தால் யார் அங்கே ஒர்க் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆதவ அர்ஜுன் ஒர்க் பண்ணுறதுல வாய்ப்பு இருக்குது. இது ஒரு வகையில் லாபம் தானே. ஆனால் இப்படி எல்லாம் பண்ணால் கூட அந்த இருவரை இவரால் ஒன்றும் பண்ண முடியல. எந்த இருவர்? ஜான் ஆரோக்கியசாமி அண்ட் புஷியை ஒன்றும் பண்ண முடியல. நாங்கள் தானே பவர்னு அவங்க இப்போ வரையும் காமிச்சிட்டு இருக்காங்க. இது அதனால் நேற்று நடந்த கூட்டங்கள் ஆளுக்கு 10 நிமிஷம் பேசிட்டு சாப்பாடு போட்டு அவங்கள அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. என்ன மெசேஜ் கொடுத்தாங்க? இப்போ நிறைய பேர் இணைய போகிறாங்க பல கட்சிகள்லேருந்து வந்து, குறிப்பாக நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகிய திருமதி காளியம்மாள் அவர்கள் இணைய போகிறாங்க அப்படிலாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் பெருசாக இணைப்பு ஒன்றுமே நடக்கலையே, என்ன காரணம்? கடந்த ஓராண்டாக இந்த கட்சியில் இணையறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் வந்து கதவு தட்டியிருக்காங்க. அதில் நீங்கள் பேர் சொன்னால் மிரண்டு போயிடுவீங்க, அவ்வளோ பிரபலங்கள். இவராங்க இணைகிறாரு, ஏங்க அப்படி இருக்காரு, அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இணையிறாங்க. ஏன்னா அவங்க பேர் சொல்லி அவங்கள போய் நம்ம சங்கடப்படுத்த முடியாது. சரி, நீங்கள் திமுகவில் பெரிய தலைகள், முன்னாள் அமைச்சர், முன்னாள் மத்திய அமைச்சர், மிகச்சிறந்த பேச்சாளி, இந்த மாதிரி தான். அதிமுகவில் முன்னாள் அமைச்சர், அமமுகவில், ஓபிஎஸ் கட்சியில், காங்கிரஸில் ஒரு பெரிய பட்டாளமே இணையறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதில் காளியம்மாளும் ஒருவர். விஜயை போய் பார்த்து பேசி, விஜய் நண்பர் மூலியமாக தான் பார்த்தாங்க. அதான் அவங்களுக்கு சிக்கல். ஓகே, விஜயை பார்த்துட்டாங்க காளியம்மாள். அவங்களுக்கு சிக்கலே எங்கே ஆரம்பிக்குதுன்னா, நேரடியாக விஜய் அவங்க பார்த்துட்டாங்க. பார்த்தவொன்னே நம்ம ஆளுங்க பார்த்தாங்க, எங்களை மீறி பார்த்துட்டிங்களா, பார்த்துட்றோம் எப்படி வர்றீங்கன்ட்டு. அதோட முடிஞ்சது கதை. அப்புறம் அவங்களும் வெயிட் பண்ணி பார்த்து இந்த பார்த்த தகவலும் சீமானுக்கு போயிடுச்சு. எவ்வளோ பெரிய கட்சி பாரு, நீங்கள் கம்பெனி இன்டர்வியூ போகிறீங்க, அந்த கம்பெனி ஹெச்ஆர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் கம்பெனி, சார் என்ன சார் ஸ்டாப் வச்சுக்கிறீங்க, என்ன லட்சத்தில் வச்சுக்கிறீங்க, எங்கள் இதுக்கு இன்டர்வியூ வந்திருக்காரு, என்னங்க நீங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன கதியாவீங்க, அங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது. இப்போ இந்த காளியம்மா கதியாக தான். லாஸ்ட்டில் அவருக்கு தெரிஞ்சு போய் 2 பேருக்கும் சங்கடமாகி, காளியம்மாளுக்கும் சங்கடமாகி. இல்லை, விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, ஏன் இன்னும் இவங்க வராமல் இருக்காங்க, என்ன பிரச்சனை, சரி வாங்க என்ன பிரச்சனை, ஏன் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் அவங்களுக்கு. இப்படி கூட நடந்தது. இது எப்போ நடந்ததுன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி காளியம்மாளை கூப்பிட்டு போன அதே நண்பர், விஜயுடைய நண்பர், என்னங்க காளியம்மாள் என்னாச்சு, என்னாச்சு காளியம்மாள் ஏன் வரல, இல்லைங்க இதுதான் கூப்பிடுங்க அப்படின்னா அவர் ஜான் ஆரோக்கியசாமி எல்லாம் அந்த டீமு, இல்லைங்க சீமான் கோச்சிக்குவார், சீமான் அப்புறம் நம்மளை திட்டுவார், ஏற்கனவே திட்டுனுறாரு, இப்போ ஜாஸ்தி திட்டுவார். விஜய் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரச்சனை வரக்கூடாதுன்னு பார்க்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்றாங்க. யாரையும் நம்ப மாட்டார், நம்பிட்டாருன்னா அப்புறம் அந்த நம்பிக்கையை உடைக்கிறது பெரிய கஷ்டம்.
நம்பிக்கை துரோகம் பண்ணால் கூட நம்பிக்கிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி. அப்போ என்னென்னா இல்லை சரிங்க, அது என்னன்னு பார்த்து முடிங்க, பிரச்சனை வராமல் என்னன்னு பாருங்கள் அப்படி. அவ்வளோதான் கிடப்பில் கிடக்கு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இவங்க பார்த்தாங்க. நம்ம உள்ளே வரதுக்கு முன்னாடி இவ்வளோ வேலை, நம்ம வந்து பார்த்துட்டு போனதை போய் அங்கே திட்டிருக்காங்க கூப்பிட்டு. கட்சி நிர்வாகி ஃபோன் பண்ணி, என்னங்க அது, நான் வந்துட்டு போகிறேன்னா அதோடைய சீரியஸ்னஸ் தெரியாதா, அவருக்கு தெரிகிற அளவுக்கு பண்ணுறீங்கன்னா திட்டிருக்காங்க, என்ன கட்சி நடத்துகிறீங்க. அதற்கு பிறகு கட்சி உள்ளே வரதுக்கே இவ்வளோ பிரச்சனை, போராட்டம், அப்போ உள்ளே வந்தால் என்னை எங்கே கொண்டு போய் வைப்பீங்க அப்படின்ற லெவலுக்கு அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் தாவேகாவில் சேரும் 100% முடிவு 50% குறைந்து போய்விட்டது. எல்லாருக்கும் இதே முடிவு தான், சேர்றதாக முயற்சி பண்ணால் எல்லாருக்குமே இதே முடிவு தான். இதே முடிவு தான். நான் தான் சொல்கிறேன், ஒரு 1000கணக்கான பேர். ஏங்க ரொம்ப சிம்பிளுங்க. விஜய் நம்பா ஒரு நண்பர் கேட்டிருக்கார், ஆதவ் அர்ஜுனை அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்த நண்பர் ஆதவ் அர்ஜுன் தானே சொன்னார், நான் அங்கே பிரச்சனையானப்போ எனக்காக ஒரு குரல் ஒலித்தது, நீங்கள் வந்து சேர வேண்டிய இடம் இதுன்னு சொல்லிட்டுன்னு. நான் அடிக்கடி சொல்லுவேன் பேட்டியில், ஞாபகம் இருக்கா, அந்த டிசம்பர் 6 புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் சொல்லிட்டு போனார், நீங்கள் வாங்க, இனிமேல் இருக்க விட மாட்டாங்க, நீங்கள் வாங்கன்னு. அதுக்கு பிறகு இவர் ட்ரை பண்ணிக்கிறார், கதவு திறக்கவே இல்லை. இவருக்கு சில சுயமரியாதை இருக்குல்ல, சரி ஏதோ பிரச்சனை போல் பார்த்துக்கலான்ட்டு இவரும் கம்முனு. இவர் அதுக்குள்ளேயே அந்த இது பேஸ்கெட் பாலுடைய ஆல் இண்டியா இன்டர்நேஷ்னல் ஏதோ ஒரு பெரிய இது நடக்க ஆரம்பிச்சு, ஜார்க்கண்ட் அதுன்னு. இவர் அதுக்கு பிஸி ஆகிட்டார், அமெரிக்கா அது இதுன்னு. இப்படியே 1 மாதம் 1.5 மாதம் ஓடிச்சு. நம்மளா இருவரும் ஜாலியாக ஆகி அப்படின்னுட்டாங்க. இவருக்கு கேட்டப்போ இவர்கிட்ட என்ன சொல்லிக்கிறாங்க, அவர் அதிமுக போக போகிறாருங்க அப்படின்னு. மற்ற இடத்துலையும் ஒரு கருத்து உருவாகிட்டே இருந்தது, இந்த திமுக தரப்புலையும் இவர் அதிமுக போக போகிறாருன்னு உருவாக்கி விட்டுருந்தாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இவர் ஆதவ் போய் டிவிக்கு சேர்ந்துடக்கூடாதுன்றதுல, சேர்ந்துட்டா சிக்கலாகிடும் அப்படின்னு. இப்படி போகும்போது தான் அந்த ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, என்னங்க கட்சிக்கு யாருமே வராமல் வரலையா, என்ன விஷயம் அப்படின்ட்டுருக்காரு. சரிங்க, ஆதவ் வரலையா, என்ன விஷயம். ஆமாம், அவர் ஏதோ அதிமுக போகிறதா சொன்னாங்க. யார் சொன்னான்னா கூட்டக்கிறவங்க தான். இல்லைங்க, அவர் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காருங்க. அதுக்கு பிறகு தான் வர வச்சு பார்த்து பேசி கட்சியில் இணைய வச்சதெல்லாம். அப்போ எவ்வளோ தூரம் ஆதவ் அர்ஜுனுக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு. அவங்களுக்காக யார் போய் விஜய்கிட்ட பேசுறது. ருசியை மீறி ஒரு அணுவும் அசையாதுங்க. ருசி ஆனந்த் தான் அந்த கட்சியில் எல்லாமே. அவரை மீறி எந்த நியமனமும் நடக்காது. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். தூத்துக்குடியில் ஆக்னஸ்னு மிக வேகமாக இயங்கிய ஒரு பெண், மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க, இவங்க காளியம்மாள் மாதிரி தான். அவங்க அந்த தூத்துக்குடியிலே நல்லா செல்வாக்கு ஜாஸ்தி. அவங்களுக்கு தாவேகாவை பெரிய அளவில் கொண்டு சேர்க்கறதுல அவங்க மேலே சில விமர்சனங்களும் இருக்குது. ஆனால் ஒரு கட்சி தலைவராக ஒரு பெரிய வேகமாக செயல்பட்ட ஒரு நிர்வாகி, அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் இல்லை அப்படின்னோன்னா அவங்க அடிக்கடி ரொம்ப கட்சியோட தொடர்புன்றதுனால விஜயை பார்த்துட்டாங்க. யார் சொன்னால் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு டாப்ல. அதோடு அவ்வளோதான், கதை முடிஞ்சது. உனக்கு அவ்வளோ இதுவா. போன வாரம் முழுவதும் அவங்க பனையூர் ஆஃபீஸ்லேயே காத்து கிடந்திருக்காங்க. காலையில் வந்தால் சாயந்தரம் வரைக்கும் காத்துக்கிடுங்க. அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல. கடைசியில் நீங்கள் போங்க, உங்களுக்கு பாஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பதவியும் கிடையாது, நீங்கள் முடிஞ்சதை பார்த்துங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அவங்க வேதனையோடு போயிட்டாங்க. நேற்று கூட்டத்தில் கலந்துக்கலையே அவங்க. அப்போது கட்சிக்காக செலவழிக்கிறது, கட்சிக்காக முன்னணியில் இருக்கிற இவங்களுக்கு ஆரம்பத்திலேயே இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னா யோசிச்சு பாருங்கள். என் இஷ்டப்படி தான் நடக்கணும். கொஞ்சம் நகர்ந்தாலும் நான் யாரோ நிர்வாகி அடிக்கிற இது கூட வரும் பாருங்கள், ஒரு வலைவலியில் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ அது என்ன மனப்பான்மை சொல்லுங்கள். ஒரு நிர்வாகியை அடிக்கிறீங்க, அப்போ நீங்கள் திமுகவை மற்றவங்களை அமைச்சர்கள் அடிக்கிறாங்கன்னு கிண்டல் பண்ணுறீங்க. இங்கேயே அதான் நடக்குது. இதுக்கு பேர் தான் பண்ணையார் தானன்றது. பண்ணையார் தானம்னா இதுதான் நிலப்பிரபுத்துவ மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க. நிலப்பிரபுத்துவ மனப்பான்மையில் என்னென்னலாம் இருக்கும்னா, பெண்களை போக பொருளாக பார்ப்பாங்க, ஆணாதிக்க சிந்தனை இருக்கும், எல்லாரையும் தனக்கு கீழே இருக்கணும்னு நினைப்பாங்க, தன்னை மீறி எதுவும் செயல்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படி செயல்பட்டால் அவங்கள பழி வாங்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. பிகே ஒரு 3 C சொன்னார் தெரியுமா, கரேஜ், கம்பஷன், கமிட்மெண்ட். அதில் கரேஜ் கம்பஷன் ரெண்டும் இவருக்கு பொருந்தும், நம்ம புஷி ஆனந்துக்கு. ஏன்னா உங்களுக்கு தைரியம் இருந்தால் தான் நீங்கள் அநீதிகளை எதிர்ப்பீங்க, அப்போ தான் நீங்கள் பேசுவீங்க, கட்சியை கொண்டு போவீங்க. ஆனால் இவர் பொதுச்செயலாளர் ஒரு வருஷம் போயிட்டார். ஒரு நாள் பத்திரிகையாளர் பார்த்துருக்காரு. நான் கேட்குறேன், லண்டனுக்கு போயிட்டு 3 மாதம் லீவ் முடிஞ்சு வந்த அண்ணாமலை மறுநாள் ஆரம்பிச்சிட்டாரு. இன்ன வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு சவாலாக இருக்காரா இல்லையா? நீங்கள் தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க இல்லாத நொறநாட்டி எல்லாம் பண்ணுவாங்க.
அதுக்கெல்லாம் இங்கே முட்டு கொடுக்கணும். மிஸ் ஆயிடுச்சுன்னா அவங்கள காமெடி பீஸ் ஆகிடுவாங்க. ஆனால் இவர் அதில் பாயிண்ட் பை பாயிண்ட்டை அடிச்சுக்கிட்டு நீங்கள் டஃப் கொடுத்துட்ருக்காரா இல்லையா? சொல்லி பாடுறா நீன்றாரா இல்லையா? சொல்லி பாடுறா நீங்கள் எப்படிங்க சொல்லலாம் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு. ஏங்க அவர் மரியாதை குறைவாக பேசுகிறாரு, எடப்பாடி பேசுகிறாரு, அது கேட்க மாட்டேங்கிறீங்க. மரியாதை குறைவாக பேசுனா எப்படி பேசுகிறாங்களோ அப்படி தாங்க நான் பதில் சொல்ல முடியும். தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களெல்லாம் நான் அண்ணான்னு தானேங்க கூப்பிட்றேன். என்ன ப்ரோன்னாரு விஜய், அவருக்கு என்ன ப்ரோன்னு நான் திருப்பி சொல்கிறேன். எப்படி நீங்கள் பண்ணுறீங்களோ அப்படி தாங்க நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுன்றாரு. இந்த சாமர்த்தியம் இருக்குல்ல, அதானே அண்ணாமலை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டியிருக்கு. எவ்வளோ வருஷம் அனுபவம் அண்ணாமலைக்கு? 1 வருஷம். ஏன்னா எந்த பாஜக தலைவரும் பண்ணாத வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்காரா? அதனால் உங்கள் அனுபவம் மற்ற விஷயங்கள்லாம் கணக்கு இல்லை. உங்கள் கரேஜ், நீங்கள் எந்த அளவுக்கு தைரியசாலியாகவும் விஷயம் தெரிந்தவர்களாகவும் இருக்கிறீங்கன்னு. ஒன்று நீங்கள் பேசணுன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவீங்க. தெரிஞ்சுக்கிட்டால் தான் பேச முடியும். தெரிஞ்சுக்கவும் விரும்ப மாட்டேன், பேசவும் மாட்டேன். என்னை சுற்றி இருக்கிற ஆட்கள் மட்டும்தான் எனக்கு கணக்கு. அவங்கள என் இஷ்டத்துக்கு நான் வச்சுக்குவேன். அதை மீறி எவனாவது அறிவாளித்தனமாகவும் இல்லை வெளி கட்சியிலேருந்து யாராவது வர்றாங்களோ அவங்க வந்துட்டா, நம்ம கட்சிக்குள்ளே வந்துட்டு அவங்க வளர்ந்துருவாங்களோ. இப்போ காளியம்மா வந்துட்டாங்கன்னா, காளியம்மா அரசியல் தெரிஞ்சவங்க 10 இது கூப்பிடுவாங்க, வட்ட மேசை மாநாடு கூப்பிடுவாங்க தாவேகா சார்பாக. அப்போ காளியம்மா பேச ஆரம்பித்தா என்ன ஆகும்? வளர ஆரம்பித்தாங்கன்னா நம்ம இருப்பு என்ன ஆகும்? இந்த பயம்தான் காளியம்மாவில் உள்ள விடாமல் பார்த்துக்கிறாங்க. வேறு ஏதாவது காரணம் இருக்கும் சொல்லுங்கள். காளியம்மா ஊழல் பேர் இல்லையா? கண்டிப்பாக ஒன்றும் இல்லை 2-3 கொலை கேஸ் இருக்கா? எதுவுமே கிடையாது. வந்தால் கட்சிக்கு சொத்து தானே. ப்ளஸ் தான். ஆமாம். அப்போ ஏன் காளியம்மாவை மறுக்கிறீங்க? ஏதாவது காரணம் இருக்கா? மறுக்கிறதுக்கு காரணம் இருக்கா? சீமான் கோச்சிக்கு வரணும் காரணமா? அப்போ அதிமுகலேருந்து ஆட்களை இணைக்கிறீங்களா? அப்போ எடப்பாடி கோச்சிக்க மாட்டாரா? KS ராதாகிருஷ்ணன் தான் சொல்லிக்கிறாங்க, சார் ஸ்டாலினும் வைகோவும் கோச்சிக்குவாங்க சார் அவர் இணைச்சான்னு. நஷ்டம் யாருக்கு? இந்த கட்சி நேற்று நடந்த விஷயங்களில் மாநாட்டில் இந்த 2ஆம் ஆண்டுனா அந்த கூட்ட முடிவில் நீங்கள் வந்து சில தீர்மானங்கள் போடணும். என்ன தீர்மானம் போட்டீங்க? இதுக்கு முன்னாடிலாம் தீர்மானம் போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? தீர்மானத்தை கொடுத்த 2 பேருமே இப்போ இல்லை, ஒதுங்கிட்டாங்க. யார் சார்? ஒன்று KS ராதாகிருஷ்ணன் ஒதுங்கிட்டார், இன்னொன்று ஐயனாதான் ஒதுங்கிட்டார். இப்போ தீர்மானம் கிடையாது, பேச்சும் ஒன்றும் கிடையாது. புரியுதா? இது எல்லாமே விஜய் ரசிகர்கள் தெரிஞ்சுக்கணும், தொண்டர்கள் தெரிஞ்சுக்கணும். இது கூடிய சீக்கிரம் இவங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் போட்டு பொதுக்குழு உறுப்பினர்களை வச்சு இந்த கட்சி தலைவர்கள் நியமனங்களை அங்கீகரித்து அதற்கான மினிட்ஸை தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கணும். கொடுக்கலன்னா இவங்களால சின்னம் வாங்க முடியாது, பொதுவான சின்னம் வாங்க முடியாது. என்ன பண்ணுவாங்க, செங்கல்பட்டுக்கு ஒரு சின்னம், சென்னைக்கு ஒரு சின்னம், தஞ்சாவூருக்கு ஒரு சின்னம்னு வாங்க கொடுத்துருவாங்க தேர்தல் ஆணையம். இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது, சட்ட சிக்கல்கள். இதெல்லாம் தெரிஞ்சவர் யார்? KS ராதாகிருஷ்ணன் போன்றோம், அழகர்பையா போன்றோம், ஜெயந்தி நடராஜன் போன்றோம், இன்னும் காத்திருக்கிற பல தலைவர்கள். இவங்களுக்கு தெரியுமா? புஷி ஆனது பாண்டிச்சேரியில் விட்டால் தெரியாது, தமிழ்நாடு தெரியாது. ஜான் ஆரோக்கியசாமிக்கு என்ன தெரியும்? கட்சி அமைப்பு சட்டம்லாம் ஒரு மண்ணம். இன்றைக்கி இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்றைக்கி இருக்கிறதுல இந்த இப்போ பண்ணுறாங்கல்ல, இன்றைக்கி ஒரு மேட்ரா, நாளைக்கு சீமான் மேட்ரு கிளப்பி விடு, எல்லாம் ஒரு 5000 பேரை வச்சு ட்வீட் பண்ணு, சமூக வலைதளம் ஃபுல்லாக இந்த விவாதங்களே போகணும். இது குறையுதா? வேறு ஏதாவது ஒரு மேட்ரு எடு, அந்த மேட்ரை தூக்கி போடும். அப்போ இதுதான் இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜிஸ்டுடைய ஒர்க்காக இருக்குது. இல்லாட்டி இவ்வளோ பர்சன்டேஜ், இத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க, இவர் இந்த இடத்துல இவ்வளோ சமூகம் இவ்வளோ இருக்காங்க, அப்போ இந்த இடத்துல அது கூட இதில் இல்லைங்க. எங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்றோம்ல, கோயம்புத்தூரில் கொண்டு போய் அந்த மாவட்டத்துக்கே சம்மந்தம் இல்லாத சமூகத்தை சேர்ந்தவரை போட்டிருக்காரு. திருநெல்வேலியில் போய் தென் மாவட்டத்தில் போய் அந்த மாவட்டத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்கள போட்டிருக்காங்க. இவங்க எப்படி அங்கே இறங்கி ஒர்க் பண்ண முடியும்? கஷ்டம். அதிமுக அந்த வேலை பண்ணாது. நீங்கள் 1000 ப்ரோ நாங்கள் வேறு மாதிரி, இந்த கட்சி வேறு மாதிரிலாம் அதெல்லாம் இல்லை. கிரவுண்டுக்கு வந்துட்டா எல்லா முதலாளித்துவ கட்சியும் ஒன்று தான். ஏன் அப்போ மாலையை போட்டு ஊர்வலம் போய்கிட்டு கிரேன் வச்சு மாலை போடுறீங்க? நாங்கள் வேறு மாதிரினா கம்முன்னு போக வேண்டியது தானே. அவர்களேன்னு சொல்ல மாட்டேன்றீங்களா? இதுவும் பண்ணக்கூடாதுல்ல, சால்வை போத்துறது எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு கிரேனில் கொண்டு வந்து பூவை கொட்டுறதுலாம் என்ன கணக்குது? அதனால் நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த முதலாளித்துவ செட்டப்லாம் மாற்ற முடியாது. இதுலேருந்து நீங்கள் தனியாக அரசியல் கட்சி நடத்த முடியாது. நேர்மையாக மட்டும் நடத்தலாம், அதுக்கு பயங்கர துணிச்சல் வேணும். பிறகு விஷயம் தெரிஞ்ச கட்சியாக மாற்றணும், அதுக்கு நீங்கள் அதுக்கேற்ற ஆட்களை இணைச்சிக்கணும். இப்போ அரப்பூர் ஜெயராமன் இருக்காருன்னா அவரெல்லாம் பயன்படுத்தணும், அதை சப்ஜெக்டாக மாற்றணும், அதை வச்சு பேசணும், ஊழலை வெளிக்கொண்டு வர வேலையை பண்ணணும். ஒரு டீம் வந்து இதுக்குனே ஒர்க் பண்ணணும். நடுவில் கிளப்பி விட்டாங்க, ஞாபகம் இருக்குதா? எல்லா ஊழலையும் விஜய் கணக்கில் எடுக்கிறார்,
விரைவில் ஊழல் புகார்கள் செல்ல உள்ளது. அதெல்லாம் செய்யணும். அது எதுவுமே கிடையாது. சீமான் அவர்களுக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்திலேருந்து ஒரு நடிகையினுடைய புகார் குறித்து ஆஜராக சொல்லி சம்மன் வந்து அனுப்பிட்டே இருக்காங்க. இன்றைக்கி ஆஜராகி இருக்கணும், இன்றைக்கி அவர் ஆஜராகலை. நாளைக்கு 11 மணிக்கு ஆஜராகலை அப்படின்னா கண்டிப்பாக கைது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நோட்டீஸ்லாம் அவருடைய வீட்டில் வந்து ஒட்டியிருக்காங்க, சம்மன் நோட்டீஸை. எப்படி பார்க்குறீங்க? இந்த விவகாரத்தில் சீமான் கொஞ்சம் சட்டப்பூர்வமாக அவருக்கு சட்ட ஆலோசனைன்றது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போயிருக்கார். சீமான் பக்கம் இந்த சட்டம் வந்து சீமான் பக்கம் தான் சாதகமாக இருக்குன்றது தான் எங்களை போன்றவருடைய இது. நான் பலர்கிட்ட பேசும்பொழுது அவங்க சொன்னதும் இது ஒரு பெரிய இதுவே கிடையாதுங்க, சீமான் பக்கம் தான் நிற்கும், கேஸ் நிற்கும் அப்படின்னு. ஏன் நிற்கும் அப்படின்னா, குற்ற வழக்குகளில் 3 ஆண்டுகள் கழிந்த பிறகு அதை ஒரு இதை எதுவுமே எடுக்கலை, எதுவுமே பண்ணலைன்னா அதை வந்து பெருசாக பண்ண மாட்டாங்க, அதை கையில் எடுக்க மாட்டாங்க. அது கிட்டத்தட்ட அபாண்டன் மாதிரி அப்படி தான் போகும். ஆனால் 10 வருடத்துக்கு மேலான ஒரு வழக்கை உயர்நீதிமன்றம் விசாரிக்க சொல்லுது. அதில் சம்மந்தப்பட்டவங்கள வழக்கை வாபஸ் வாங்கின பிறகும் வாபஸ் வாங்கினாலும் இது வந்து சீரியஸான அஃபென்ஸு, அதனால் இதை வந்து விசாரித்து சார்ஜ் ஷீட் போடுங்க அப்படின்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. அப்போ இதை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றம் போயிருக்காரு. உச்சநீதிமன்றம் எப்படி பார்க்கும்னா 3, 10, 12 வருஷம் வழக்கு. இவங்களுடைய வாதங்களும் எப்படி இருக்குன்னா, இந்த இதில் வந்து பல தடவை அவங்க வாபஸ் வாங்கியிருக்காங்க. 2வது இந்த வழக்கில் அவர் முறையாக சீமான் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. இது மியூச்சுவலாக 2 பேரும் பண்ண ஒரு விஷயம். இப்போது இவர் ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறார், சவாலாக இருக்கிறார். அந்த இதில் உள்நோக்கத்தோட இந்த விவகாரத்தை பார்க்குறாங்க. 10 ஆண்டுகள் கழித்து இந்த வழக்கு மீண்டும் எடுக்கப்பட்டு விசாரணை செய்ய சொல்கிறாங்க. ஆனால் சட்ட வழக்குகளில், அந்த கிரிமினல் வழக்குகளில் 3 ஆண்டுகளுக்கு மேலே மொத்தமாக ஒரு இது இருந்ததுன்னா அதை பெருசாக பார்க்க மாட்டாங்க. அப்போ இந்த வழக்கை வந்து நீங்கள் அந்த தீர்ப்புக்கு நீங்கள் தடை விதிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கான தடை விதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதேமாரி ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டு இல்லை உயர்நீதிமன்றம் சொன்னது கரெக்டு தான், அந்த பெண்ணே வாபஸ் வாங்கியிருந்தாலும் அவர் மிரட்டப்பட்டு இருக்கலாம், இல்லை ஆசை வார்த்தை காட்டியிருக்கலாம், அல்லது போகட்டும் அப்படின்னு அவங்க ஒதுங்கிறதுக்காக கூட வாபஸ் வாங்கியிருக்கலாம். ஆனால் இந்த வழக்கினுடைய தன்மை தான் நாங்கள் பார்க்குறோம், அதனால் இந்த வழக்கு வந்து நடக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றமும் அதை ஆமோதிச்சு சொல்லிட்டாங்கன்னா 12 வாரங்களை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. 12 வாரங்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறது போலீஸுடைய பொறுப்பு. அதற்கு பிறகு அது நீதிமன்றத்தில் இருக்கும். அதை சீமான் வந்து எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் இழுக்கலாம், அது அவர் கையில் இருக்குது. அப்போது இந்த வழக்கு பார்த்திங்கன்னா சட்ட ரீதியாக சீமானுக்கு பல சாதகங்கள் தான் இருக்குது. ஆனால் நம்முடைய வழக்கமான லகுட பாண்டிகள் 6 ஆண்டு தண்டனை கிடைக்கும், ஏதோ நாளைக்கே விசாரித்து சினிமா மாதிரி டக் 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 தட்டி 6 வருஷம் போ ஜெயிலுக்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் உடனே நடந்துடாது. இது வந்து சார்ஜ் ஷீட் தான் 12 வாரம் தவிர வழக்கு விசாரணைன்றது எத்தனை ஆண்டு காலம் எப்படி போகணும்னு தெரியாது. தீர்ப்பு வரத்துக்கு எதுவுமே அதேமாரி இல்லை, கோர்ட்டு கண்டிப்பாக உடனே நடத்தாகணும் அப்படின்னு ஏதாவது உத்தரவு போட்டு ஒரு 3 மாதத்தில் முடிக்கிறாங்கன்னா அதை எதிர்த்து மேல்முறையீடு போகும். அதனால் பல சட்ட வழிகள் இந்த இதில் அவருக்கு இருக்குது. இந்த நேரத்தில் இது மாதிரி சம்மன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் இவரை கைது செய்யறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சம்மனுக்கு ஆஜராகிட்டு விளக்கம் கொடுக்குறது இவருக்கு ரொம்ப ஈஸியான வழி. சம்மனுக்கு ஆஜராகாமல் மறுப்பது மீண்டும் ஒரு சம்மன் கொடுக்குறாங்க. சம்மனுக்கு ஆஜராகவிட்டால் கைது நடவடிக்கைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது சம்மனுக்கு இவர் ஆஜராகலைன்னா கைது செய்யப்பட வாய்ப்புகள் உண்டு. அப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமை வச்சுக்கோங்க, சனி ஞாயிறு உங்களுக்கு கோர்ட்டு கிடையாது, திங்கக்கிழமை தான் நீங்கள் பெயில் போகணும். அப்போ இந்த மாதிரி விவகாரம் ஒன்றுக்கான ஒரு வழிமுறையை சீமான் ஏற்படுத்தி தருகிறார். ஒருவேளை சீமானுக்கு இன்னொரு பக்கம் இந்த வழக்கு சம்பந்தமாக உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு போயிருக்காரு. அப்போ உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடுக்கு இந்த வழக்கு சம்பந்தமாக போயிருக்கும்போது உச்சநீதிமன்றம் அதை எடுத்து விசாரித்து நான் சொன்ன அந்த 2 முடிவு, ஒன்று தடை, இல்லைன்னா உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை இல்லை, இந்த 2ல் ஒன்று கொடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கொடுத்தா தடை கொடுத்துட்டா அதோட முடிஞ்சிடும். தடை இல்லை விசாரிக்கலான்னா நீங்கள் சம்மன் கொடுத்து கூப்பிடலாம். அதற்குள்ளே ஏன் இந்த வேலையை பண்ணுறீங்க அப்படின்னு கூட உச்சநீதிமன்றம் கேட்கலாம். ஒருவேளை கைது பண்ணால் அது சீமானுக்கு சாதகமாக முடியும். ஒருவேளை சீமான் அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்குறாரான்னு தெரியல.
நம்மளை கைது பண்ணால் 2 லாபம். ஒன்று, அரசியல் ரீதியாக தான் பேசு பொருள் ஆகிவிடுவோம். ஓகே. ஆடுறா திமுக எதிர்த்து பேசுறதுனால பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு. 2வது, உச்சநீதிமன்றமே இந்த விவகாரத்தில் கோவப்பட்டுச்சுன்னா, அவர் மேல்முறையீடு பண்ணியிருக்காருல, நீங்கள் ஏன் பண்ணீங்க அப்படின்னு வந்துருந்தாங்கன்னா அதுவும் சீமானுக்கு சாதகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையிலும் சம்மனுக்கு ஆஜராகாமல் இருக்கலாம். என்ன வழக்கு தான் மேல்முறையீடு போயிட்டார்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் சம்மன் கொடுக்குறீங்க? அங்கே வரதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணலாம்ல. 12 வாரம் டைம் இருக்குல்ல. ஓகே. இல்லை நீதிபதியே கேட்டால் கூட உச்சநீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு போயிருக்காருங்க, அதான் பிரச்சனை சொல்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அதெல்லாம் மீறி சம்மன் அனுப்பிச்சு கைது செய்ய துடிக்கிறீங்கன்னா அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குதுன்னு பிரச்சாரம் பண்ணலாம். இதில் நான் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம், நான் சுட்டி காட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் தமிழர் கட்சிக்கு சொல்ல வேண்டியது, வருண்குமார் விவகாரத்திலேயே அவங்க அரசியல் ரீதியாக இந்த பிரச்சனையை கொண்டு போகல. ஒரு எஸ்பி அவருக்கு எதிராக நேரடியாக பேசுகிறாரு, டெல்லியில் பேசுகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அப்போ சீமான் இந்த விவகாரத்தை மாவட்டம் முழுவதும், தமிழகம் முழுவதும் அந்த ஐபிஎஸ் அதிகாரிக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டங்களை அந்தந்த மாவட்டத்தில் அறிவித்து, இது மாதிரி ஸ்டாலின் கவர்மெண்ட்டே என்னை பழி வாங்குது, இவர் யாருடைய செல்வாக்கில் இது பண்ணுறாரு, பெரிய அதிகாரிகளே சும்மா இருக்கும்போது இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு, அவருடைய சட்ட இதுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துழைக்கிறோம், ஆனால் ஆடியோ வெளியாவதும் எங்களை பற்றிய விமர்சனங்களை வெளியில் சொல்வதும் எப்படி சரியாக இருக்கும்? அதுவும் இல்லாமல் ஒரு கம்ப்ரஸ்டு ஒரு கூட்டத்தில் இவர் பேசியது மட்டும் எப்படி வெளியில் வருது? அந்த மாதிரிலாம் இந்த விவகாரத்தை வெளியில் கொண்டு போய் பெரிய போராட்டமாக மாநிலம் முழுவதும் மாற்றி டிஜிபி அலுவலகம், உள்துறை அமைச்சகம் புகாரெல்லாம் கொடுத்துருந்தாருன்னா அதோடைய அரசியல் அழுத்தம் வேறாக இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் அதை செய்யவே இல்லை. அதிகபட்சமாக என்ன செஞ்சார்? ஆஃப்டர் ஆல் ஒரு ஐபிஎஸ் நீ வந்து என்கிட்ட அப்படின்னு இந்த வசனம் தான் பேசினார். அப்போ என்ன ஆகும்னா, ஐபிஎஸ் ஆகுதுன்ற சாதாரண விஷயமா? ஏங்க அவங்க உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ்னால் எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸருக்குமே அது ஒரு மான பிரச்சனை மாறிடும். அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் அரசியல் படுத்துறது தான் ஒரு அரசியல் கட்சிக்கு லாபம். ஏன்னா உங்களுக்கு தான் தமிழ்நாடு ஃபுல்லாக கிளைகள் இருக்குல்ல, டக்குன்னு அது ஆர்ப்பாட்டமாக இதுவாக மாறும். இப்போ சீமான் கைது கூட சொல்கிறாங்க, நாளைக்கே கைது செய்யப்பட்டால் தமிழகம் முழுவதும் இதை அவர்கள் ஆர்ப்பாட்டமாக மாற்றி பொதுமக்கள்கிட்ட இந்த பிரச்சாரமாக கொண்டு போனாங்கன்னா அது சீமானுக்கு ஒரு பெரிய இதாக மாறும், ப்ளஸ்ஸாக. இதுவுமே பண்ணலை, சும்மா அந்த டிவியில் மட்டும் பேசிட்டு ட்விட்டரில் போட்டிருந்தாங்கன்னா கவர்மெண்ட்டு கவனிக்கும், ஆகா பசங்க தம்பிமார்கள் அந்தளவுக்கு அரசியல் ரீதியாக அழுத்தம் கொடுக்க தயாராக இல்லை அப்படின்ட்டு அவர் மேலே பெரியார் பேசுனது, வெடிகுண்டு விஸ்வன் பேசுனது, வேறு சில வழக்குகள், அது எல்லாத்தையும் சிறைக்குள்ளே வச்சே அரெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கைது ஒரு தடவை பண்ணுறது தான் போலீஸ் யோசிக்கும். ஒன்ஸு கைது பண்ணிட்டாங்கன்னா சிறைக்குள்ளே அரெஸ்ட்டு காமிச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீ கைது பண்ணதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிடுதுல்ல, சிறைக்குள்ளே அரெஸ்ட்டு காமிக்கிறதுன்றது இஷ்யூவாக இருக்காது. அதனால் இதை எல்லாத்தையுமே சீமான் கணக்கில் கொள்ளணும். அப்படி கணக்கில் கொண்டால் அவர் இந்த சம்மனுக்கு ஆஜராகியிருப்பார். இது இல்லை, நான் சொன்ன மாதிரி ஒருவேளை உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறதுனால உச்சநீதிமன்றத்துக்கு சீன்ற மாதிரி இந்த நடவடிக்கைன்னு சீமான் பார்க்குறாரா தெரியல. ஒருவேளை கைது தான் பண்ணட்டுமே அப்படின்னு நினைக்கிறாரோ? அதான் நான் சொல்கிறேன். கைது பண்ணால் இன்னும் கொஞ்சம் பொலிட்டிக்கலாக ஒரு ப்ரெஷர் கவர்மெண்ட்டுக்கு வரும் அப்படின்னு பார்க்குறாரா தெரியல. ரொம்ப நன்றி சார். இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.